Good morning students. In this class la ray optics lesson la critical angle and total internal reflection concept பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். இது டென்சர் மீடியமா, சரியா? இது ரேரர் மீடியமா. இதோட refractive index வந்து n1, n2ங்கிறது refractive index of the rarer medium. இந்த கேஸ்ல வந்து air and water வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு ரே பாஸ் பண்ணுது. இது வந்து நார்மல் டு த சர்ஃபேஸ். ஓகே, இப்போது இது வந்து ஒரு இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே வந்து டென்சர் மீடியமில் இருந்து ரேரர் மீடியமுக்கு ட்ராவல் பண்ணுது. ட்ராவல் பண்ணும்போது ரேரர் மீடியமில் இந்த ரே வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். ஸோ இட் பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ஓகே, இன்சிடென்ட் ரே, இது ரெஃப்ராக்டட் ரே. இப்போது இது ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுனாலேயே இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷனும் சேமாக இருக்காது. இதை விட இது கிரேட்டராக இருக்கும். ஏன்னா இந்த மீடியமில் ரே வந்து இட் ட்ராவல்ஸ் ஸ்லோவர் தென் தி ரேரர் மீடியமா. ஓகேயா? இப்போது இதில் 2 பாயிண்ட்டு நோட் பண்ணு. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் த ஆங்கிள் ஆஃப் incidence and the ray வந்து bends away from the normal. That is a refracted ray. இப்போது நான் இன்னும் இந்த angle of incidence வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே இவ்வளோ இருக்குது. இப்போது angle of incidence நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே refracted ray என்னாகும்? bends away from the normal. அப்போ angle of refraction இன்க்ரீஸ் ஆகும். இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் இது 90 டிகிரிஸ்க்கு வந்துடும். அந்த ரெஃப்ராக்டட் ரே வந்து பவுண்ட்ரியோட கோயின்சைட் ஆகிடும். சரி, அந்த பவுண்ட்ரி பிட்வீன் த டென்சர் மீடியம் அந்த ரேரர் மீடியம் இருக்கு இல்லையா, இந்த பவுண்ட்ரியோட ரெஃப்ராக்டட் ரே கோயின்சைட் ஆகிடுது. இப்போது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் வந்து I=IC அல்லது கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்கிறேன். ஓகேயா? சரியா? ஐயை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஸ்டேஜில் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரி ரீச் பண்ணிடுது. அது 90 டிகிரி ரீச் பண்ணுறப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன இருக்கோ அது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஓகே, இது வந்து இந்த செகண்ட் டயக்ராமுக்குரிய பாயிண்ட்ஸு. இப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். சரியா? இன்னும் இன்க்ரீஸ் பண்ணனாகும். ஆல்ரெடி இந்த சர்ஃபேஸில் இருக்குது. அப்போது இதுக்கப்புறம் அந்த ரெஃப்ராக்ஷனுக்கே வராது. சரியா? இப்போ பவுண்ட்ரி டச் பண்ணிச்சேன். இப்போது ஒரே மீடியம்குள்ளே வந்துடுது, டென்சர் மீடியம்குள்ளேயே வந்துடுது. வந்துட்டு ரெஃப்ளெக்ஷன் நடக்குது. சரியா? total internal reflection it happens. ஓகேயா? இப்போது angle of incidence வந்து it is greater than critical angle. இப்போது இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளோட டெஃபினிஷன் என்ன? the angle of incidence in the denser medium for which the angle of refraction is 90 degree is called a critical angle. ஓகே, இந்த பிக்சரில் நம்ம நோட் பண்ண வேண்டியது total internal reflection. அதாவது for the angle of incidence greater than the critical angle, okay, the entire light is reflected back into the denser medium itself. இந்த phenomenon தான் நம்ம total internal reflection அல்லது TIR சொல்கிறோம். ஓகே, இப்போது the conditions for TIR to take place என்ன அப்படின்னா, light must travel from denser to rarer medium. Second condition வந்து angle of incidence should be greater than the critical angle. ஓகே, இப்போது ஸ்னெல்ஸ் லா இன் ப்ராடக்ட் ஃபார்ம் எடுத்துக்கோ. n1 × sin I = n2 × sin R. ஓகே, இப்போது I வந்து IC கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும்போது அந்த செகண்ட் பிக்சர் பாரு, I = IC அப்படின்னா R வந்து 90 டிகிரி இருக்கும். அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். n1 × sin IC = n2 × sin 90 டிகிரி. sin 90 டிகிரி 1ன்னு தெரியும். ஸோ n1 × sin IC = n2. ஓகே, sin IC = n2/n1. இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC = sin inverse of n2/n1. ஓகே, இப்போது ரேரர் மீடியம் வந்து ஏராக இருந்தது அப்படின்னா n2 = 1 வந்துடும். n1 = nன்னு எடுத்துப்போம். ஏன்னா ஒரே ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் எடுத்துக்கிறோம், அதனால் nன்னு எடுத்துக்கிறோம். அப்போ IC = sin inverse of 1/n. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கிளாஸு ஏர் இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு அசியூம் பண்ணேன்.
அப்போது அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து 1.5, ஏர் வந்து 1 இருந்தது அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/1.5. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.